பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. பிரார்த்தனை செய்கிறோமா இல்லையா? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பி திருப்பி தேம்பி தேம்பி அழுகிறார். அவருடைய மகன் பக்கத்திலே நின்று கொண்டு, தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்ட நீங்கள், நற்கிரிகைகளை அதிகம் அதிகம் செய்த நீங்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்த நீங்கள், இந்த நேரத்தில் இப்படி பயப்பட்டு அழுக வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார்கள். அந்த நபித்தோழர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகனே, நான் 3 கட்ட வாழ்வை கடந்து இப்பொழுது இங்கே படுத்துக் கொண்டிருக்கிறேன், அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். முதலாவது கட்ட வாழ்வு என்ன தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய கண்ணுக்கு எதிரே கண்டால் எப்படியாகினும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற வெறியோடு அலைந்து திரிந்தவன் நான். அவருடைய முகம் எனக்கு வெறுப்புக்குரிய முகம். அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவருடைய பேச்சை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. நாம் மரணிப்பதற்கு முன்னால் இந்த முஹம்மதை எப்படியாவது கொன்றாக வேண்டும் என்று வெறித்தனத்தோடு நடந்தவன் நான். அந்த நேரத்தில் எனக்கு மரணம் சம்பவித்திருந்தால் நான் நரக நெருப்புக்கு உரியவனாக ஆகியிருப்பேனே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். என்னுடைய 2வது கட்ட ஒரு வாழ்வுண்டு மகனே. நான் முஹம்மது நபி அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்கிற ஒரு கட்டம். அப்பொழுது முஹம்மது நபி அவர்கள் எனக்கு இஸ்லாத்தை போதித்தார். தனது கரத்தை நீட்டச் சொன்னார். நானும் நீட்டினேன். உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை தழுவுங்கள் என்றார். உறுதிமொழி எடுக்க கையை நீட்டிய நான் கையை மடக்கிக் கொண்டேன். அம்ர் பின் ஆஸ் அவர்களே, உங்களுக்கு என்னானது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் என்னிடத்தில் அப்பொழுது கேட்டார். நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் எனக்கு நீங்கள் ஒரு வாக்கு தர வேண்டும். என்ன வாக்கு? உறுதிமொழி. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். நான் மிகப்பெரிய அநியாயக்காரன். காரணம், உங்களையே கொல்வதற்காக வேண்டி இரவு பகலாக நடந்தவன் நான். என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல புதுவாழ்வு எனக்கு தொடங்குவதாக இருந்தால் நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தால் அதற்கு முன்னுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முன்னுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். என்னுடைய கண்கள் எல்லாம் குளமானது. குளமான கண்ணீரோடு அல்லாஹ்வுடைய ரசூலை முழுமையாக கூட என்னால் பார்க்க முடியவில்லை. அப்படி ஏற்ற நேரத்தில் நான் மரணித்திருந்தால் கூட நான் சொர்க்கம் சென்றிருப்பேன் மகனே. அது என்னுடைய 2வது கட்ட வாழ்வு. 3வது கட்ட வாழ்வு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு நிறைய பொறுப்புகளை சுமந்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன். அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். ஆகவே என்னுடைய மரணத்திற்கு பிறகு யாரும் ஒப்பாரி வைத்து அழாதீர்கள். மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத காரியங்களை எல்லாம் செய்யாதீர்கள். நான் மரணித்த பிறகு என்னை கொண்டு போய் நீங்கள் அடக்கினால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்கிற நேரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நேரம் எடுத்து என்னுடைய மையவாடிக்கு மேலே நில்லுங்கள். வானவர்கள் வந்து பதில் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கட்டும் என்று சொன்னவர்கள் அந்த நபி தோழர்கள். அநியாயம் செய்கிற நிலையில் நாம் மரணித்தால் அல்லாஹு தஆலா மறுமையில் தருகிற அந்த நரக நெருப்பை நம்மால் தாங்க முடியாத என்று அஞ்சியவர்கள் அந்த தோழர்கள். நம்முடைய வாழ்வில் என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்திருப்போமா தோழர்களே? யாராவது நம்முடைய வீடுகளிலோ அண்டை வீடுகளிலோ நண்பர்கள் வட்டத்திலோ யாராவது மரணித்தால், மரணித்த வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது கொஞ்சம் நம்முடைய உடம்பிலே கொஞ்சம் ஒரு நடுக்கம், ஒரு மாற்றம். என்னதான் இருந்தாலும் நாமும் இந்த நிலையை அடைய போகிறோம் என்கிற ஒரு பயம். அதிலும் கொஞ்சம் கல்நெஞ்சக்காரர்கள் எல்லாம் உண்டு. மவுத்து வீடுகளை அமர்ந்து கொண்டு குடும்ப நாயம் பேசுவார்கள். மவுத்தை அடக்குவதற்கு தூக்கி செல்லும் போது வியாபாரத்தை பற்றி பேசுவார்கள். அடக்கம் செய்யப்படுகிற கபரஸ்தானிலே நின்று கொண்டு கேலி கிண்டல்கள் செய்கிற கொடூர உள்ளம் படைத்தவர்கள் உண்டு. அவர்களை குறித்து இங்கே நான் பேச வரவில்லை. காரணம், நேரமும் இல்லை. நம்முடைய வாழ்வில் என்றைக்காவது மரணத்தை பற்றியோ மறுமையை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ
நாம் அடுத்த கட்ட ஒரு வாழ்வுக்கு தயாராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்பதை குறித்துள்ள ஒரு கவலையோ என்றைக்காவது நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா தோழர்களே? டமாஸ்கஸில் இருக்கிற ஒரு நபி தோழரை சந்திக்க ஒரு தாபியி சென்ற ஒரு சம்பவம் புகாரிலே உண்டு. அந்த நபி தோழரும் அழுது கொண்டே இருக்கிற ஒரு தோழர். சென்ற தோழர் கேட்கிறார், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோழமை கொண்ட தோழர்கள் ஆயிற்றே, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம்? அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை படைக்கும் பொழுது வலது கையால் கொஞ்சம் மண்ணெடுத்து படைத்தான், அவர்கள் சொர்க்கவாசி என்றும், இடது கையால் கொஞ்சம் மண்ணெடுத்து படைத்தான், அவர்களை நரகவாசி என்றும் அல்லாஹ் தீர்மானித்தான். நான் எந்த கைப்பிடி மண்ணால் படைக்கப்பட்டேன் என்பது எனக்கு தெரியாதே என நினைத்து நான் அழுகிறேன் என்றார் அந்த நபி தோழர். இப்படி ஒரு அழுகை நம்முடைய வாழ்வில் என்றைக்காவது நிகழ்ந்ததுண்டா? சீரியல் நாடகம் பார்க்கும் போது வேண்டுமானால் பெண்கள் அழுதிருப்பார்கள், தினசரி வேண்டுமானாலும் அழுவார்கள். தொடர் நாடகத்தினுடைய சீரியல் என்றைக்காவது ஒரு நாள் பவர் கட்டில் விட்டு போனால் பதடப்படுவார்கள், கதறுவார்கள், உண்டு. நம்முடைய வாழ்வில் மறுமைக்காக வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் அந்த நாளை அஞ்சி தனிமையில் இருந்து என்றைக்காவது அழுததுண்டா தோழர்களே? நரக நெருப்புக்கு அல்லாஹு தஆலா ஒரு சில உடம்பில இருக்கிற உறுப்புகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். நரக நெருப்புக்கு மனிதன் தொழுகிற காரணத்தினால் நெற்றியில் ஏற்படுகிற தழும்பு நரகத்திற்கு ஹராம். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் அடியெடுத்து வைத்து செல்லும் பொழுது அவனுக்கு ஏற்படுகிற இரத்த காயங்கள் நரக நெருப்புக்கு ஹராம். இரவு முழுக்க மார்க்கத்திற்காக வேண்டி கண் விழித்த கண் நரகத்திற்கு ஹராம். தனிமையில் இருந்து மறுமையை பயந்து அல்லாஹுவை அஞ்சி பாவத்தை பகிரங்கமாக அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்து அடிமைத்தனத்தை ஒத்துக்கொண்டு வாக்குறுதி அளித்த அல்லாஹ்விடத்தில் பாவத்திலிருந்து பிராயச்சித்தம் தேடி இனி யா அல்லாஹ் இந்த அநியாயத்தை செய்ய மாட்டேன் என்று யாரும் இல்லாத நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையில் தனிமையில் இருந்து ஒரு அடியான் அழுதால் அவனுக்குரிய சிறப்பே வேறு. அப்படி நம்முடைய வாழ்வில் என்றைக்காவது அந்த நாளை குறித்து பயந்து அழுதிருக்கிறோமா தோழர்களே? ஒரு முஸ்லிம் என்றால் எல்லோரையும் போல வாழக்கூடாது. ஒரு முஸ்லிம் என்றால், ஒரு முஃமின் என்றால் மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் முன்னுதாரணமாக ஒரு முஸ்லிம் திகழ வேண்டும். ஆனால் நமக்கு இந்த சமூகத்திலே கிடைத்திருக்கிற பெயர் என்ன? வரவு செலவா முஸ்லிம்களிடத்திலே செய்யாதீர்கள், வீடு வாடகைக்கா முஸ்லிம்களுக்கு கொடுக்காதீர்கள், வியாபார தொடர்பா முஸ்லிம்களிடத்திலே செய்யாதீர்கள். என்ன காரணம்? ஏமாற்றுவதற்கு முன்மாதிரி, ஏமாற்றுத்தனம் செய்வதில் முன்மாதிரி, அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்வதில் முஸ்லிம்கள் முன்மாதிரி, அனாச்சாரங்களுக்கு பெண்கள் முன்மாதிரி. இப்படி எல்லா சமூகத்திற்கும் நன்மைக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து வாழ வேண்டிய இந்த சமுதாயம் மறுமை உண்டு என்று வாயளவில் சொல்லி அதற்கு நேர்மாறாக நடந்த காரணத்தினால் எவ்வளவு பெரிய இழப்பு இந்த சமுதாயத்திற்கு. இன்றைக்கு இந்த உலகத்தில் முஸ்லிம் சமுதாயமும் பந்தாடப்படுகிறது என்றால் என்ன காரணம்? நம்முடைய லட்சியம், நம்முடைய இலக்கு மாறிவிட்டது. உலகத்தை நமக்கு முன்வைத்தார்கள். நமக்கு உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி வந்தவர்கள் நாம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்குமே அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனில் எவ்வளவு கேள்விகளை கேட்கிறான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து. உலகத்தில் வாழத்தான் உங்களை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறானா? வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு இபாதத்து செய்ய என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அதிராம்பட்டண பகுதியில் எங்கு திரும்பினாலும் பள்ளி வாயில்கள் உண்டு. ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், அதில்தான் வெற்றி உண்டு என்கிற அழைப்பு ஒரு நாளைக்கு 5 வேளை நம்முடைய செவிகளிலே வந்து விழுகிறது. அந்த அழைப்புக்கு பதில் சொல்லுகிற மக்கள், பதிலளித்து பள்ளியை நோக்கி ஓடி விரைகிற மக்கள் நம்மில் எத்தனை பேர்கள்? நாம மறுமையை நம்புகிறோம்? நமக்கு அல்லாஹ்வை பற்றி உள்ள ஒரு அச்சம். தோழர்களே, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஏமாந்து போய் விடுவீர்கள். உலகத்துடைய ஆசாபாசம், பொருளாதாரம் இருக்கிற நாட்களையும் நேரங்களையும் முழுக்க உலகத்திற்காக வேண்டியே பயன்படுத்தி நம்முடைய ஆயுள் காலத்தை நாம் இழந்து விட்டால்
அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கிற ஒரு கட்டம் உண்டு. அவகாசம் தரப்பட மாட்டாது. நாம் திருந்துகிற ஒரு நேரம் உண்டு. அந்த திருந்துதல் பயனளிக்காது. நாம் கத்துகிற, கதறுகிற, கூப்பாடு போடுகிற ஒரு நேரம் உண்டு. அல்லாஹ் செவிகளில் வாங்கவே மாட்டான். அல்லாஹ் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். காரணம், உங்களை ஏமாற்றி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த ரஹ்மானை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். பகலில் தவறு செய்கிற தன்னுடைய அடியான் இரவிலே திருந்துவான், இரவில் தவறு செய்கிற அடியான் பகலிலே திருந்துவான் என்று நமக்கு ஒரு ஆயுள் காலத்தை தந்து, அந்த ஆயுள் காலம் முழுக்க உடனுக்குடனே நம்மை தண்டிக்காமல் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ரஹ்மானை ஏமாற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்மை விடமாட்டான். தோழர்களே, அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய ஒரு கேள்வி. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? நம்மிடம் வரவே மாட்டார்கள் என்றும், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் மறுமையை மறந்து உலகத்தில் வாழ்கிற மக்களை பார்த்து கேட்கிற கேள்வி. மறுமையை அஞ்சி உலகத்தில் வாழ்கிற மக்களை பார்த்தல்ல. இந்த உலகம்தான் நம்முடைய வாழ்வு. கிடைப்பதையெல்லாம் நம்முடைய ஆயுள் காலத்தை முழுக்க முழுக்க செலவழித்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராம் ஹலால்களை பாராமல் துணிச்சலோடு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால், கேட்பதற்கு ஆள் இல்லை என்றால் வேறு சமுதாயத்திற்கு வேண்டுமானால் பொருந்தும், வேறு மதத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர்களுக்கு வேண்டுமானால் பொருந்தும். நமக்கு பொருந்துமா? அது என்ன அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்தாலும் சர்ச்சைகளிலே போய் நின்று கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் நம்மை மன்னிப்பார், கர்த்தர் மறுமையில் பார்த்துக் கொள்ளுவார், இயேசு வருமார் நம்மை கரம் பிடித்து சொர்க்கத்திற்கு அழைப்பார் என்கிற நம்பிக்கை கிறிஸ்துவ மக்களுடைய நம்பிக்கை. உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆன்மீகவாதிகளை திருப்திப்படுத்தினால் அந்த ஆன்மீகவாதிகள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்கள், பரலோக ராஜ்யத்திலும் பூர்வ ஜென்ம பூமியிலும் அவர்கள் நம்மை கரம் பிடித்து நரகத்திலே இருந்து காப்பாற்றுவார்கள். இந்து மத மக்களுடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கையா? மறுமை நம்பிக்கை தேவை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி போதித்தார்கள்? எப்படி போதித்தார்கள்? 23 ஆண்டு காலம் மக்காவில், 13 ஆண்டு காலம் மதீனாவில், 10 ஆண்டு காலம் மறுமையை எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்தார்களோ ஒரு இடத்தில் கூட நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு, நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கம் செல்லுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை. ஒரு சில நன்மைகளுக்கு சிறப்பு அம்சங்களை கூறும் பொழுது சொன்ன இடங்கள் வேறு. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனது மாமி சபியாவே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தார்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எனது இருதயத்தின் ஒரு பகுதி எனது மகள் ஃபாத்திமா நீயும் தெரிந்து கொள். அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு ஒரு தீர்ப்பை வழங்கினால் அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கிற சக்தி, அதிகாரம் எனக்கு கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதரை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அந்த நாளில் உங்களுக்கு என்ன சொல்லப்படும், எனக்கு என்ன தீர்ப்பளிக்கப்படும் என்பது எனக்கு தெரியாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் மறுமை நாள். இப்படி போதித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில் நீங்கள் செய்கிற இபாதத்துகளை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது. யா ரசூலல்லாஹ் நீங்களுமா? இபாதத்துகளை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது என்றவுடன் யா ரசூலல்லாஹ் நீங்களுமா? ஆம், அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் இருந்தாலே ஒழிய. இப்படி போதித்தார்கள் மறுமை நம்பிக்கையை. ஆனால் மறுமையை நம்புகிற நாம், அவுலியாக்களும் நாதாக்களும் பத்ரீங்களும் மறுமையில் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்கள். அல்லாஹ் எங்கேயும் மறுமையை குறித்தபடி சொல்லவே இல்லை. நபிமார்கள் நடுநடுங்குகிற நாள், நபிமார்கள் விசாரணை கூண்டில் நிறுத்தி விசாரிக்கப்படுகிற நாள், ஆதம் நபியிலே இருந்து ஈசா நபி வரை அல்லாஹ் நமக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான் என்று விரைத்து நடுநடுங்குகிற நாள் அந்த நாள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா மறுமையில் நிறுத்தி விசாரணை செய்கிற ஒரு சம்பவத்தை தன்னுடைய மனித சமுதாயத்திற்கு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஈசா நபியை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நிப்பாட்டி, ஈசாவே நீர்தான் உம்மையும் உம்முடைய தாயையும் வணங்குமாறு மக்களுக்கு சொன்னாயா என்கிற ஒரு கேள்வி சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், இந்த வசனங்கள் எல்லாம் பேசுகிற நாள் அந்த நாள். அவுலியாக்கள் பேசுகிற நாள் அல்ல. இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போய் மண்ணோடு மண்ணாகி போன அவுலியாக்களா இல்லையா என்றே தெரியாது. நம்பிக்கையின் அடிப்படையில் அவுலியாக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் பேசுகிற நாள் அல்ல, மறுமை நாள். அமல்கள் பேசுகிற நாள். சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேகம் போல பறவைகளுடைய கூட்டம் போல பறந்து வந்து அல்லாஹ்விடத்தில் பேசும் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம். திருக்குர்ஆன் பேசும் மறுமை நாளில், அல்லாஹுவே ஓதி பாதுகாத்து கண்ணியத்தோடு நடந்த இவனுக்கு எங்களுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள். குர்ஆன் பேசுகிற நாள். அமல்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்க வேண்டுமே தவிர மரித்து போன மக்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு நபரை பிடித்து மறுமையில் சொர்க்கம் செல்வது அல்ல, உங்களுடைய சொந்த இபாதத்துகளை கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும். அமல்களை கொண்டு, ஆள்களை கொண்டு அல்ல. ஆகவேதான் சூரத்துல் பக்ராவிலே இருந்து எல்லா வசனங்களையும் பாருங்கள். உறவு முறைக்கு வேலை இல்லை, யாரும் உங்களுக்காக வேண்டி ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளுக்கு என்ன அனுப்பி இருக்கிறீர்கள்? அதான் கேள்வி. என்னிடத்தில் பேச போகிற அந்த இபாதத் நற்கிரிகைகள் உங்களிடத்தில் எவ்வளவு உண்டு? நோன்பு வரும், அல்லாஹுவே 13.5 மணி நேரம் பகல் முழுக்க உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவன் என்னை கண்ணியப்படுத்தினான். யா அல்லாஹ், நோன்பு பேசுகிற நாள் அந்த நாள். ஃபஜ்ருடைய தொழுகை சாட்சி சொல்லுகிற நாள் அந்த நாள். இபாதத்துகள் இருந்தால் மறுமையிலே தப்பிக்கலாம். இபாதத்துகள் இல்லாமல் தரீக்காக்களுடைய பெயரால், முரீதுகளுடைய பெயரால் அவர்களிடத்தில் முரீது வாங்கினால் இவர்களிடத்தில் தரீக்காவுடைய குருவாக சிஷியர்களாக நாம் நடந்தால் எப்படியும் சொர்க்கம் செல்லலாம் என்றால் அது ஏமாற்றுத்தனம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்திலே கிடையாது. இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து அப்படிப்பட்ட ஒரு பிரகடனம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை நீங்களே நரகத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் ஒன்றும் என்னால் மாற்றி அமைக்க முடியாது என்று அவுலியாக்களுக்கெல்லாம் சுப்பீரியர் பவர் படைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு செய்தார். என்ன காரணம்? மறுமையை பற்றி எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்களோ அப்பொழுதெல்லாம் முகத்தை திருப்பி திருப்பி அழுவார் என்ற ஹதீஸ்களே பார்க்கிறோம். முகத்தை திருப்பி திருப்பி அழுவார், முகத்தை துண்டை எடுத்து மூடுவார் நரகத்தை பற்றி பேசும் பொழுது. அல்லாஹ்வுடைய ரசூல் நரகத்தை குறித்து, மறுமையை குறித்து, விசாரணையை குறித்து, நீதிமன்றத்தை குறித்து பேசுகிற சபையில் சஹாபாக்கள் இருந்தால் சப்தம் போட்டு அழுகிற அளவுக்கு பண்புடையவர்கள் அந்த சஹாபாக்கள். காரணம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கம் வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்காவது ஒரு இடத்தில் என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் மீலாது விழா கொண்டாடுங்கள் என்று சொன்னார்களா? எங்காவது ஒரு இடத்தில் என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் ரபியுல் அவ்வல் மாதம் முழுக்க முழுக்க மௌலூது பாடல்கள், திக்ர் மஜ்லிஸ்கள் நடத்தி என்னுடைய பெயரில் திக்ர்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னால், நீங்கள் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலை மதிப்பது? நாங்கள் எங்களுக்கும் தானே அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த உலகத்தில் 650 கோடி மக்கள் உண்டு. சொல்லுகிறேன் இன்றைக்கு நான், நமக்கு 2 பெருநாள். ஒன்று ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு சவ்வாலுடைய முதல் நாளில் நோன்பு பெருநாள், அரஃபாவுக்கு அடுத்தபடியாக ஹஜ் பெருநாள். 2 பெருநாளை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காண்பித்து தந்தார்கள். 3வது ஒரு பெருநாள் இஸ்லாத்திலே கிடையாது. ஆனால் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த தின விழா என்று சொல்லி பள்ளி வாயில்கள் அலங்கரிக்கப்பட்டு, வீடுகள் தூய்மை செய்யப்பட்டு, குழந்தைகள் ஊர்வலமாக நடத்தப்பட்டு, அரசு விடுமுறை அளவுக்கு இன்றைக்கு போய்விட்டது என்றால் இதை யார் நமக்கு அறிமுகம் செய்தது? பிறந்த தின விழாவை இந்த உலகத்தில் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மறந்த மக்களுக்கு நினைவுபடுத்த தன்னுடைய தலைவர்களை, காந்திக்கு பிறந்த நாள் என்றால் காந்தியை மக்கள் மறக்கும் பொழுது நினைவுபடுத்துவார்கள்.
காந்தியை விசுவாசிக்கின்ற தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துவார்கள் பிறந்த தின விழா. இந்த ரெண்டு காரணமும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொருந்துமா? அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு சமுதாயம் மறந்து விட்டது, ஆகவே நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் என்றால் மறந்தவன் முதல் முஸ்லீமே கிடையாது. ஐவேளை தொழுகை, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவூட்டுகிற சமுதாயம் இந்த சமுதாயம். தொழுகையின் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வே, எங்களுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் செய், குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் செய். எப்படிப்பட்ட அருள்? இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படிப்பட்ட அருளை நீ புரிந்தாயோ அதே போன்ற ஒரு அருளை இந்த முஹம்மது நபிக்கு நீ செய் யா அல்லாஹ் என்று அத்தஹியாத்தில் அமர்ந்து தொழுகையோடு தொடர்பு இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நினைவு கூறுகிற சமுதாயம் நாமெல்லாம். பாங்கோசைக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீலத வபஅத்ஹு மகாமன் என்கிற துஆவை ஓதுகிறோமே. அல்லாஹ்வே, சொர்க்கத்தில் வசீலா என்கிற சிறந்த ஒரு பதவியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே நீ கொடுப்பாயாக என்று தூதரை நினைவு கூறுகிற இந்த சமுதாயத்திற்கு ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கோசைக்கு பிறகு, ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகையின் பொழுது, ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கினுடைய ஓசைக்கு பிறகு கேட்கிற துஆவின் மூலம் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூலை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிற சமுதாய கலாச்சாரம் நமக்கு தேவையில்லைங்க. 23 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்ந்தார் என்றால் என்ன பொருள்? 23 ரபியுல் அவ்வலை அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தித்தார்கள். ஏதாவது ஒரு ரபியுல் அவ்வலில் நான் பிறந்த தின விழாவை கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருந்தால் மதீனா அன்றைக்கு தாங்கி இருக்குமா? மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அதை விட்டிருப்பார்களா? இஸ்லாத்தை ஏற்று அங்குமிங்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எவ்வளவு பெரிய திருநாளாக அதை கொண்டாடி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் ஆட்சி ஆண்ட சரித்திரம் உண்டு. 10 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் எல்லாம் ஆட்சி நீண்டிருக்கிறது. அந்த ஆட்சியில் எங்காவது ஒரே ஒரு ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 பள்ளிவாயில் மஸ்ஜித் நபவி அலங்கரிக்கப்பட்டு மௌலூத் ஷரீப் ஓதப்பட்டு மீலாது விழா கொண்டாடி இருக்கப்பட்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த தின விழா கொண்டாடப்பட வேண்டும் என்றால் நம்மை விட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள். மீலாது விழா நடத்துவது நியாயம் அல்ல, மார்க்கம் அல்ல. அதை சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் வரவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலோ சஹாபாக்களோ 3 நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று எனது நூற்றாண்டு, அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய நூற்றாண்டு, தாபியீன்கள் தாபியீன்களுடைய நூற்றாண்டு. எங்காவது உண்டுமா இந்த கலாச்சாரம்? ஹனஃபி, சாஃபி, ஹம்பலி, மாலிக் வாழ்ந்த இமாம்களுடைய காலத்தில் உண்டுமா இந்த மரபு? எங்குமே கிடையாது, எங்குமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு ஹிஜ்ரி என்று ஹிஜ்ரி ஆண்டை எழுதுகிறீர்களே, அந்த ஆண்டை எங்கிருந்து துவக்குவது என்று உமர் அவருடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஆலோசனை கூட்டத்தில் பல சஹாபாக்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். பத்ர் போரில் கிடைத்த வெற்றியை ஆண்டினுடைய துவக்கமாக வைப்போமா, ரமலானுடைய மாதத்தை ஆண்டின் துவக்கமாக வைப்போமா? காரணம், அப்பொழுதுதானே தூதராக அல்லாஹ் தேர்வு செய்தான். மக்காவுடைய வெற்றியை ஆண்டினுடைய துவக்கமாக வைப்போமா? இஸ்லாம் வளர்ந்தது. ஒவ்வொரு சம்பவத்தையும் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து மார்க்கத்திற்காக வீட்டை துறந்து, நாட்டை துறந்து, பொருளாதாரத்தை துறந்து அழுது கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டாரே, அதுதான் ஆண்டின் துவக்கம் என்று முடிவு செய்தார்கள் சஹாபாக்கள். பிறந்த நாளை அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய வாழ்வில் ஒரு இடத்தில் தன்னுடைய பிறந்த கிழமையை நினைவுபடுத்தினார்கள் சமுதாயத்திற்கு. வாரத்தில் திங்களிலே இருந்து ஞாயிறு வரை 7 நாள் 7 கிழமைகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கிழமை பிறந்தார்? திங்கட்கிழமை பிறந்தார். திங்கட்கிழமை பிறந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், திங்களும் வியாழனும் நோன்பு வையுங்கள். ஏன் யா ரசூலல்லாஹ்? அன்றுதான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை.
அன்றுதான் நபியாக நான் தேர்வு செய்யப்பட்டேன். திங்கட்கிழமை. பிறந்த கிழமையை ஒரு இபாதத்தின் மூலம் வார வாரம் நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்த தின விழாக்கள் கொண்டாடுவதற்காக வேண்டிய அல்ல, பள்ளி வாயில்கள் அலங்கரிக்கப்படுவதற்காக வேண்டிய அல்ல, அது மறுமையை நம்புகிற சமுதாயத்தில் உண்டாக்கப்பட வேண்டிய காரியம் அல்ல. காந்திக்கு காந்தி ஜெயந்தி இருக்கும் பொழுது, நேருவுக்கு நேரு ஜெயந்தி இருக்கும் பொழுது, இயேசு பெருமானுக்கு கிறிஸ்துமஸ் இருக்கும் பொழுது, நம்முடைய முகமது நபிக்கு ஏன் ஒரு ஜெயந்தி இருக்கக்கூடாது என்று கேட்டால் நியாயமா? எல்லோருக்கும் இருப்பதை போல நமக்கு வேண்டும் என்று சொல்லவா தூதர் வந்தார்? அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்ல தூதர் வந்தார். யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுபவன் அவர்களை சார்ந்தவன், எனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்ல வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த தின விழாவின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்கிறோம் என்றால் அது ஒரு போலித்தனமான வாதம். பிறந்த தின விழா என்பது மறுமையை நம்புகிற ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடாத நம்பிக்கை. தூதர் அதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை. இப்படி யோசிங்களேன், ஒரு தலைவர் உயிரோடு வாடும் பொழுது நான் பிறந்த தின விழாவின் மக்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலோ, நான் இறந்த பிறகு எனக்கு உருவச்சிலை வைத்து அந்த உருவத்தை நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னாலோ, நான் இறந்த பிறகு எனது சமாதிக்கு வந்து நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ, அவர்கள் மரியாதை உள்ளவர்களே அல்ல. தன்மான மரியாதை அந்தஸ்து எதிர்பார்க்கிற மக்கள் அப்படி பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்கிற காலத்தில் மதிப்பை, மக்களிடத்தில் மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்காத ஒரு தலைவர் என்கிற மதிப்பு மரியாதை உலகம் அழிகிறவரை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உண்டு. காரணம், ஹயரா என்கிற ஒரு நாட்டுக்கு சென்று திரும்பிய முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து சொன்ன ஒரு சம்பவம். யா ரசூலல்லாஹ், அந்த நாட்டுக்கு சென்றேன், நாட்டினுடைய அரசனுடைய காலில் குடிமக்கள் சுஜூதிலே விழுந்து மரியாதை செலுத்துகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது, அந்த நாட்டு அரசனை காட்டிலும் பல மடங்கு நீங்கள் எங்களுடைய உயிரை விட மேலாக நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே உங்களுடைய காலில் விழுந்து நானும் மரியாதை செலுத்தட்டுமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூல் சரி என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி கொடுத்திருந்தால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்திருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் சுஜூது செய்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உன்னுடைய தலை சாய்க்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும், மனிதன் மனிதனுக்கு சாஷ்டாங்கம் செய்தல் கூடாது. அப்படி இருக்குமேயானால் ஒரு பெண்ணை அணைத்து கணவனுக்கு செய்ய நான் சொல்லி இருப்பேன், அங்கேயே கூடாது என்கிற பொழுது இது கூடாது என்றார்கள். அடுத்தது அழகாக கேட்டார்கள், தோழரே, நான் இறந்த பிறகு என்னுடைய மையவாடிக்கு வந்து நீ சுஜூது செய்வாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் இது கூடாது என்றார்கள். எப்படிப்பட்ட சமுதாயம்! உயிரோடு வாடும் பொழுது எங்களை எல்லாம் விட உயிரை விட மேலாக நாங்கள் மதிக்கிறோம் அல்லாஹ்வுடைய ரசூலை. ஆனால் அவர் ஒரு சபைக்கு வந்தால் நாங்கள் எழுந்து கூட மரியாதை செலுத்த மாட்டோம். காரணம், நான் வரும் பொழுது பிறர் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று யார் விரும்புகிறானோ அவன் தனது இடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூல் வருகிற சபையில் எழுந்து கூட நாங்கள் நின்று கொண்டு மரியாதை செலுத்த மாட்டோம். இப்படி பக்குவப்பட்டவர்கள் இந்த சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் பொழுது மட்டுமல்ல, இறந்த பிறகு கூட இந்த மனித சமுதாயத்தை சுயநலமிக்க சமுதாயமாக மாற்றினார்கள். அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். அல்லாஹ்வே, என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு பிரகடனம் செய்ய தவறு இருந்தால் அவருடைய கபர் மக்களால் விழா கோல கொண்டாடும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கும், மக்கள் சுஜூது செய்யும் இடமாக ஆக்கி இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இறந்த பிறகு கூட மரியாதை எதிர்பார்க்காத ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். உலகத்தில் எந்த கடைக்கோடியில் போய் நின்று கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை சொல்லுகிற அளவுக்கு இந்த உலக வரலாற்றில் மாமனிதராக வாழ்ந்து மரணித்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க தவறியது இந்த சமுதாயம். அவரை அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி அனுப்பினான்? இருட்டறையில் அமர்ந்து கொண்டு புகழ் பாடுவதற்காக வேண்டி அல்ல, அவருடைய சொல்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு. அவர்களுக்குத்தான் மறுமையிலே வெற்றி, அவர்களுக்குத்தான் மறுமையிலே வெற்றி. தூதரை அனுப்பியது வமா ஆதாக்குமு ரசூலு ஃபஹதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அவர் எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள்,
எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். தூதருடைய பிறந்த தின விழா கொண்டாடப்பட வேண்டும். கொண்டாடியவர்கள் முஸ்லிம்கள், கொண்டாடாதவர்கள் முனாஃபிக்குகள் பேசுகிறார்கள். இன்றைக்கு பிறந்த தின விழா கொண்டாடாதவர்கள் அவருடைய பிறப்பிலே சந்தேகம் என்று பேசுகிற அளவுக்கு உலமாக்கள் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள். மீலாது விழா கொண்டாடாதவன் முனாஃபிக். அவர்கள் இறந்தால் மையவாடியில் அடக்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடாது. மீலாது விழா கொண்டாடாதவன் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்காதவன், அல்லாஹ்வுடைய ரசூலை புறக்கணிக்கக்கூடியவன் என்றெல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தில் பிரமர கலாச்சாரங்களைப் போல மீலாது விழா கொண்டாடுகிற மார்க்க உலமாக்கள் உண்டு, மக்கள் மத்தியிலே பேசுகிற உலமாக்கள் உண்டு. தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய ரசூலோ சஹாபாக்களோ 4 மதுகபை சாராதவன் முஸ்லீம் இல்லை என்று பிரகடனப்படுத்துகிற 4 இமாம்கள் யாராவது ஒரு இமாம் மீலாது விழா கொண்டாடப்பட வேண்டும் அது மார்க்கம் என்று சொல்லி இருந்தால் உங்களுடைய செருப்பை சுமந்து மரணிக்கின்றவரை நடக்க நாங்கள் தயார். அப்படி ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இல்லைங்க. அப்படி ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லையா, எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் தானே. உலகம் முழுக்க பிரகடனப்படுத்தி கொண்டாடலாமே மீலாது விழாவை. விழாக்கள் கொண்டாடுவது, எதற்கெடுத்தாலும் பெருநாட்கள் கொண்டாடுவது யூதர்களுடைய மரபு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு யூதர் வந்து சொன்னார், உமர் அவர்களே, திருக்குரானில் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்று அரஃபா பெருவழியில் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறங்கிய ஒரு வசனத்தை மேற்கோள் காண்பித்து யூத சமூகத்தை சார்ந்த ஒருவன் உமர் அவர்களிடத்தில் வந்து சொன்னான், உமர் அவர்களே, இந்த ஒரு வசனம் மூசாவுக்கு இறங்கி இருந்தால், எங்களுடைய நபி மூசாவுக்கு இறங்கி இருந்தால், எந்த வசனம்? மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்கிறானே அல்லாஹ், அந்த வசனம் எங்களுடைய நபிக்கு இறங்கி இருந்தால் உலகம் அழிகிற வரை அந்த நாள் நாங்கள் பெருநாளாக திருநாளாக கொண்டாடுவோம் என்றான். எதற்கெடுத்தாலும் பெருநாள் திருநாள் கொண்டாடுவது யூதர்களுடைய கலாச்சாரம், கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். நமக்குரிய பெருநாள் 2 பெருநாள் தான், ஒன்று நோன்பு பெருநாள், ஒன்று ஹஜ் பெருநாள். இது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய லட்சணம் அல்ல. மௌலூது பாடல்களின் மூலம் அவுலியாக்களின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்கிற பெயரில் மௌலூது பாடல்களின் மூலம் அவர்களிடத்தில் போய் நேரடியாக பாவ மன்னிப்பு கோருவது, அல்லாஹ்வுடைய ரசூலையே அழைத்து எங்களுடைய பாவத்தை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும் என்று கூக்குரல் இடுவது நியாயமல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்குமே உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று இயேசு பெருமான் அறிவித்ததை போல, பைபிளில் அறிவித்ததை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்க வந்தவர் அல்ல. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின்